கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 18 31 வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். 18வது வசனம் இப்படியாக கூறுகிறது: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய வியாதிகளுக்காக சாபங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்ற இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு, நான் குடித்தே மரணம் அடைவேன், நான் தகாத உறவில் ஆனந்தம் அடைந்து மரணம் அடைவேன், ஒரு துன்மார்க்கனாகவே நான் மரிப்பேன், துன்மார்க்கனின் மரணத்தில் தேவன் பிரியப்படுவதில்லை, ஆனாலும் நான் அப்படியாக மரிக்க பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. அவர்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதற்கு மேலாக நம்மை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். நமக்கு சிலுவையின் உபதேசம் என்ன? அது ரட்சிக்கப்பட போகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அது தேவ பலனாயிருக்கிறது. நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய பக்தி அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய தியாகம் அல்ல. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையோ? பிரியமானவர்களே, கிறிஸ்து குழந்தையாக பிறந்தபோது ஞானிகள் அவர்கள் இயேசுவை குழந்தையாக பணிந்து கொள்ள வருகிறார்கள். அவர்களுக்கு தேவ ஞானம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு இந்த நட்சத்திரங்களை கணிக்கும் ஞானம் உண்டு. ஆகவே தான் பிரியமானவர்களே, அவர்கள் ஏரோதுவின் சூழ்ச்சியில் கிட்டத்தட்ட அகப்பட இருந்தார்கள். ஆனால் தேவ ஞானம் அவர்களையும் விசேஷமாக குழந்தை இயேசுவையும் காப்பாற்றியது. ஆகவே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் அவ்வப்போது பைத்தியமாக்கி கொண்டே வருகிறார். பிரியமானவர்கள், அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார். எப்படியெனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஊழியக்காரர்கள் கூட அநேகர் திகைக்கிறார்கள். ஒன்றுமில்லாமல் தினமும் நான் ஒரே பிரசங்கித்தேன் என்றால், தேவன் பாவிகளுக்காக மரித்தார், பாவம் செய்கிற நமக்காக மரித்தார், நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், 3ஆம் நாளில் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அவர் இன்று நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். இந்த மகா பெரிய சத்தியத்தை சொல்லுவதில் தயங்குகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் சுய ஞானத்தையும் தங்களுடைய ஊழியங்களில் நடக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து மற்றும் மக்களுக்கு, எங்களுடைய ஊழியத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு வீடு கிடைக்கும் என்று சொல்லி அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறதுனால இப்படியாக செய்கிறார்கள். பிரியமானவர்களை, ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுகிறது? இந்த உலக ஞானம், உலக ஆசீர்வாதங்களுக்காக சுய ஞானத்தினால் பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கத்தை தேவன் அனுமதிக்கிறதில்லை. ஆனால் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம் விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறது, அதுதான் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமுமாய் இருக்கிறார். யூதர் அடையாளத்தை கேட்கிறார்கள். அடையாளம் நமக்கு இடரலாக இருக்கிறது. பிரியமானவர்கள், அநேகர் அடையாளம், சுகம், ஆசீர்வாதம், விடுதலை
இவைகளெல்லாம் வந்தால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட அடையாளங்களை தேடுகிறவர்களுக்கு இயேசுவின் நற்செய்தி, இயேசு செய்த தியாகம், தேவன் காட்டிய அன்பு இடரலாயிருக்கிறது. ஏன்? அந்த அற்புதங்கள் நடைபெறாத போது அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எதையும். ஆகவே கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இந்த உலக ஞானத்தை தேடுகிற மக்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் மிகவும் அற்பமாய் இருக்கிறது, பைத்தியமாய் தோன்றுகிறது. அதனால தான் அந்த உலகத்தின் ஞானத்தை தேடுகிறவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளின், தங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் பிரசங்கிக்கிறார்கள். ஒரு பௌதீகம் தெரிந்த ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே அந்த பௌதீகத்தை, ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்த அந்த பௌதீகத்தை வைத்து பிரசங்கிக்கிறார். அது அந்த பௌதீகம் ஆண்டவரை விட அவருக்கு பெரியதாக தெரிகிறது. ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிற காரியங்கள் படைத்தவரை விட பெரியதாக தெரிகிறது. ஆகவே தான் அது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களா, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமுமாயிருக்கிறார். அவை அழைக்கப்பட்டவர்களுக்கு. ஆகவே எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அழைப்பை புரிந்து கொண்டவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. ரொம்ப அழகாக பவுல் வர்ணிக்கிறார் பாருங்க. தேவனுடைய பைத்தியம், தேவனுடைய புத்தியினும், தேவனுக்கு புத்தியினும் கிடையாது, ஒரு காரியமாக அவர் இங்கு நமக்கு புரிய வைக்க சொல்லுகிறார். அவருடைய பைத்தியம் அது நம்முடைய ஞானத்திலும் அதிகமாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவனுக்கு ஞானமே இல்லை என்றால் கூட அவருக்கு நம்முடைய ஞானத்தை விட அதிக ஞானம் உண்டு. அப்படியானால் தேவ ஞானம் படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்து அரசாளுகிறவர், அவருடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்பதை சித்தரிக்க இப்படியாக சொல்லுகிறார். தேவனுடைய பலவீனம், தேவன் பலனானவர், தேவன் நம்முடைய கோட்டை, நம்முடைய அரண். அவர் பலனற்று போனாலும் அது நம்முடைய பலனை விட அதிக பலன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் பலவீனர் அல்ல. நமக்கு நம்முடைய பலவீனங்களை சுட்டி காண்பிக்க அந்த பலவீனத்தை விட தேவனுடைய பலன் அதிகம் என்பதை கற்பிக்க பவுல் இப்படியாக பேசுகிறார். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஒருவேளை ஞானத்தை பற்றி பேசினாலும், வல்லவர்களை குறித்து பேசினாலும், பிரபுக்களை குறித்து பேசினாலும் அவர்கள் இந்த உலகத்தில் அநேகர் கிடையாது. பாருங்கள், சிலராகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் சிலராகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். வெகு சிலர் ஞானிகள், வெகு சிலர் வல்லமை படைத்தவர்கள், வெகு சிலர் பிரபுக்கள். அந்த சிலரை நோக்கி நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? உங்களுடைய அழைப்பை பாருங்கள். உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? ஒரு மீனவரை அழைத்த தேவன், ஒரு பாவியை அழைக்கிற தேவன், அவர் அழைத்து அவர்களை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய அழைப்பை நீங்கள் பாருங்கள். வெகு சிறிய அளவில் இருக்கிற இப்படிப்பட்ட ஞானிகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள் என்று பவுல் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவருடைய சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளும்போது பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் படைத்தவர்கள், ஞானவான்கள், இவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஞானவான் படித்தவர்கள் எல்லோரும் பிற்பாடாக தேவனை தரிசித்து தேவனுடைய கிருபையினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் முதலாவதாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரிந்து கொண்ட 12 சீஷர்கள் பலவீனமுள்ளவர்கள். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் அப்படி செய்தார். அவர்கள் பிரசங்கிக்கும் போது இவர்கள் படிக்காதவர்களே, இவர்கள் பலவீனமானவர்களே, இவர்கள்
வெறும் சாதாரண தொழில் செய்தவர்களை, ஏன் இயேசுவை கூட இவன் தச்சனின் மகன் அல்லவா என்று வியந்து நின்றனர் மக்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை, அற்பமானவை எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். உள்ளவைகளை அவமாக்கும்படி எதெல்லாம் அவங்க பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லை என்று மனிதன் சிந்திக்கும் வண்ணமாக, தெரிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளும் விதமாக உலகத்தின் இழிவானவைகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இழிவான மக்களின் மத்தியிலும், இழிவான பகுதிகளிலும், இழிவான இடங்களிலும், கிராமங்களிலும், தெருக்களிலும் அவைகளை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், சுத்திகரிக்கப்பட்ட, பரிசுத்தம் பண்ணப்பட்ட இவைகள் தான் தேவ ஆராதனைக்கு ஏற்றவைகள். சுத்திகரிக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குலம், லேவியர்கள், இவர்கள் தான் ஆண்டவரை ஆராதிக்க தகுதியானவர்கள் என்று மக்கள் எண்ணிக்கொண்டு இருந்தபோது, அற்பமாய் எண்ணப்பட்ட எல்லாவற்றையும், அற்பமாய் எண்ணப்பட்ட பாத்திரங்கள், அற்பமாய் எண்ணப்பட்ட மக்கள், இவர்கள் எல்லாவரையும் தேவன் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் ஆக்கினார். இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இல்லாதது என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் வரைக்கும் தேவன் இந்த உலகத்தில் மாம்சமாய் வந்து மாம்சமான மக்களோடு கூட உறவாடியது கிடையாது. அப்படி இல்லாத ஒன்றை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே திட்டமிட்டு வைத்து குறித்த காலத்தில் தன்னுடைய குமாரனை நம்முடைய சரீர சாயலாக, அவருடைய சாயலாக இருந்த குமாரனை, மகிமையில் வீற்றிருந்த குமாரனை நம்முடைய சரீரத்தின் சாயலாக ஒரு சரீரமாக்கி நமது மத்தியில் இல்லாத ஒன்றை நடப்பித்தார். ஏன் அப்படியாக நடப்பித்தார்? நம்மை நித்திய அகால மரணத்திலிருந்து மீட்டு கொள்ளத்தக்கதாக. அப்படியாக இதுவரை நடைபெறாத ஒன்றை ஆண்டவர் நடப்பித்தார். மாம்சமான எவனோ தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அவர் அப்படி செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்திலும் இதை மீண்டுமாக வலியுறுத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், நாம் இயேசுவோடு ஐக்கியப்பட வேண்டும். அதற்காக நாம் இயேசுவை போல ஆக வேண்டும். இதை நடப்பிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆகவே நாம் நம்மை வெறுத்து ஆண்டவரை உயர்த்த வேண்டும். நம்முடைய கிரியைகள் அல்ல, தேவ பலனே நம்மை நீதிமானாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் பெருமை பாராட்ட அவசியம் கிடையாது என்ற இப்படிப்பட்ட சத்தியங்களோடு கூட முதலாம் அதிகாரத்தை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலர். இந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.